விஜயகாந்த் மறைவிற்கு நிஜமாக வராதது ஏன்? பிரபலத்திடம் கூறி வருத்தப்பட்ட வடிவேலு. நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் கேப்டன் என்ற பெயரை மக்கள் மனதில் பதிய வைத்த நாயகன். திரையுலகில் சாதித்த அவர் பின்னர் அரசியலுக்குள் வந்து மக்களுக்கு சேவை செய்ய போராடினார். தேமுதிக கட்சியை தொடங்கிய சில ஆண்டுகளில்தான் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். உடல் நலப் பிரச்சனைகள் காரணமாக அவர் வீட்டிலேயே இருந்தார். இறுதியில் 2023 ஆண்டு அவர் உயிரிழந்தார். அவரது மறைவு ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்களது இரங்கலை தெரிவித்தனர். ஏராளமான பிரபலங்களும் இறுதி அஞ்சலி செலுத்த வந்தனர். ஆனால் திரையுலகில் கேப்டனால் அதிக வாய்ப்புகள் பெற்று வளர்ந்த வடிவேலு வராதது பெரிய விவாதமாக மாறியது. இந்த விவகாரம் குறித்து மரீசன் படப்பிடிப்பின் போது வடிவேலு தனது சக நடிகர் மதுரையிடம் மனம் திறந்து பேசியுள்ளார். மேலும் அந்த படத்தில் வடிவேலுவின் மகனாக நடித்துள்ள குரு லக்ஷ்மணிடம் அவர் கூறியதாவது: ஒரு மனுஷன் இறந்திருக்கிறான், அவனுக்கு கூட நான் போக முடியல. நான் போயிருந்தாலும் இவ்வளோ நாள் திட்டிட்டு இப்ப எதுக்கு வந்தான்னு மக்கள் தப்பா தான் பேசுவாங்க. ஆனா மனசார சொல்றேன், அவர் நிச்சயமாக சொர்க்கத்தில் இருப்பார். இவ்வாறு தனது வருத்தத்தையும் உள்ளம் நிறைந்த மரியாதையையும் வடிவேலு வெளிப்படுத்தியுள்ளார்.